ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட் மூலமா ரொம்ப ஈஸியா சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி. எப்படி சார் அப்படின்னா, இன்னைக்கு எல்லாம் பேசு பொருளா இருக்கிறது மார்க்கெட்ல ஐபிஓ மூலமா நான் பண்ணா எனக்கு லாபமா நஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ், நாட் ஃபார் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மில்கி மிஸ்ட் பன்னீர், அந்த மில்கி மிஸ்ட் கம்பெனி பாத்தீங்கன்னா ஐபிஓல போன வாரம் லிஸ்ட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ ஐபிஓ அப்ளை பண்ணால் நமக்கு லிஸ்டிங் கெயின்ஸாக ஒரு 10%லேருந்து 80%, 100% கூட ரிட்டர்ன்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 3 கம்பெனி, இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான், நாட் ஃபார் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். பெரைல் இண்டஸ்ட்ரீஸ், பகரிலால் இன்ஜினியரிங் ஒன்று, மில்கி மிஸ்ட், தூத் டிரான்ஸ்மிஷன், இது 3 பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 35%, பகரிலால் இன்ஜினியரிங் ஒரு 85%, அதுக்கப்புறம் நம்ம மில்கி மிஸ்ட் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 30%. எல்லாமே லிஸ்டிங் கெயின்ஸ் சொல்லுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த கம்பெனி லிஸ்ட் ஆகும்போது நமக்கு கிடைக்கிறது லிஸ்டிங் கெயின்ஸ். ஓகே, இப்போ ஐபிஓனா என்ன? இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரணும்னா ஏன் வருது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சாணக்யா இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருக்கோம். இந்த இன்ஸ்டியூட்டை நான் பெருசாக்கணும் அப்படின்னா நான் பேங்க்ல போய் லோன் வாங்கணும், இல்லை நான் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்ட இல்லை வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டை நான் அமௌண்ட் ஆகணும். அதுக்கு பதிலாக மக்கள்கிட்டயே என்னோட கம்பெனி ஷேரை விற்று, ஒரு போர்ஷன் ஷேரை விற்று, அது மூலமாக எனக்கு வர்ற அமௌண்ட்டை என்னோட கடன் அடைக்கலாம், என்னோட கேபெக்ஸ் எக்ஸ்பான்ஷன் பண்ணலாம், கேபிட்டல் எக்ஸ்பான்ஷன் பண்ணலாம், இல்லை என்னோட பழைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்குள்ள அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு என்னோட கம்பெனியை நான் வளர்க்கலாம். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் ஐபிஓவில் ஒரு கம்பெனி உள்ள வருது. இது நான் ஐபிஓ, இந்த கம்பெனி நல்ல கம்பெனி இல்லைன்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அந்த கம்பெனி லிஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி DRHP அப்படின்னு சொல்லிட்டு அதோட என்டையர் ஹிஸ்டரி ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. அது செபியில இருக்கு, பார்க்கலாம் நீங்க. chittoorgar.com, IPOwatch.com, அது மாதிரி சைட்ல இந்த கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க. இப்போ ஐபிஓக்கு நீங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு சார் அப்படின்னா 15,000 ரூபாய், ஒரு லாட் 15,000, அவ்வளவுதான். இதுல 3 நாள் ஐபிஓ லிஸ்டிங் டேட் கொடுப்பாங்க. இந்த 3 நாளுக்குள்ள நம்ம அப்ளை பண்ணணும். 3வது நாள் 5 மணியோட க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு இந்த ஸ்டாக் NSE and BSE லிஸ்ட் ஆகும். நமக்கு ஐபிஓ கிடைச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு கேஃபின் டெக்னாலஜியில் உங்களோட பேன் கார்டு நம்பர் அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைச்சிருக்காலே தெரியும். இல்லை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா உங்களோட அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிரும், அப்பயே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நான் ஐபிஓ எப்போ அப்ளை பண்ணாலும் எனக்கு கிடைக்கவே இல்லை சார்னா, டோன்ட் வரி, மார்க்கெட்டுக்குள்ளே அந்த கம்பெனி வந்ததுக்கு அப்புறம் கூட வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நோ அர்ஜ். ஐபிஓ அப்ளை பண்ணி கிடைக்கலன்னா வருத்தப்படவே வேணாம், மார்க்கெட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம வாங்கிக்கலாம், நல்ல கம்பெனியா இருந்தா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் சொன்ன கம்பெனி மில்கி மிஸ்ட் பாத்தீங்கன்னா இது நல்ல கம்பெனியா இல்லையா, அதோட 3 வருஷ பேலன்ஸ் ஷீட், நெட் ப்ராஃபிட் முட்டு செக் பண்ணுங்க, அது பிளஸ்ல இருக்கா மைனஸ்ல இருக்கா. ஸோ எந்த ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணும் போதும் அதோட பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் பிளஸ்ல இருக்கா மைனஸ் இருக்கான்னு செக் பண்ணீங்கன்னா மட்டும் போதும். அதை செக் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க எந்த டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதுலயே போயிட்டு ஐபிஓன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். இப்ப எனக்கு ஐபிஓ கிடைக்கலனா அப்படின்னா, அலாட்மெண்ட் கிடைக்கலாம், நோ இஷ்யூஸ். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு குவார்ட்டர் அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா பாருங்க. ஒரு குவார்ட்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணா அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. நோ அர்ஜ், நீங்க அவசரப்பட்டு எதையும் பண்ணவே வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அப்ப ஐபிஓ மூலமா நமக்கு ஒரு லிஸ்டிங் கெயின்ஸ் கிடைக்கும். இது மூலமா ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம கெயின் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்த கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. நம்மளோட அடுத்த கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on next video. Bye-bye.